வணக்கம் நண்பர்களே. அதாவது ஃபேமிலி கோர்ட்டில் வந்து ஹச்எம்ஓபி டைவர்ஸ் வழக்குகள் நடக்கும். அது வந்து இஸ்லாமியர்களுக்கு தனி வழக்கு, தனி நம்பரு, கிறிஸ்தவ முறைப்படி தனி நம்பரு, இந்த மாதிரி ஃபேமிலி கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் கேஸுகள் நடக்கும். மியூச்சுவல் டைவர்ஸு, கண்டஸ்டட் டைவர்ஸ் நடக்கும். இந்த மியூச்சுவலில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டிஷனரும் ரெஸ்பாண்டன்ட் 2 பேருமே பெட்டிஷனராக இருப்பாங்க. மியூச்சுவல் கண்டஸ்டடில் 2 பேருமே பெட்டிஷனராகவும் ரெஸ்பாண்டண்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு கவுன்சிலிங்னு ஒரு வாய்தா போடுவாங்க. அப்போ நார்மலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேமிலி கோர்ட்டில் பொறுத்தளவுக்கு அடல்ட்ரி, குரியல்ட்டி, லெப்ரசி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் பேசிக் கிரவுண்ட்ஸாக வச்சு நம்ம சொல்லுவோம். இவ்வளோ நாள் பிரிஞ்சிருக்கிறாங்க, வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி. நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க திடீர்னு பிரிஞ்சிருக்கிறாங்க. நல்லா சேர்ந்துருந்தவங்க திடீர்னு பிரிய வேண்டிய காரணம் என்ன? இது வந்து வழக்கறிஞர்கள் வந்து உங்கள் கிளைண்ட்டிட்ட ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் கிடையாது. அதாவது இந்த மாதிரியான கிரவுண்ட்ஸுங்கிறது அடல்ட்ரி, குரியல்ட்டி, லெப்ரசி இந்த மாதிரி விஷயங்கள், லாங் டைம் இல்னஸ்ங்கிறதெல்லாம் வந்து படிப்புக்கு வேணால் வந்து கிரவுண்ட்ஸாக நம்ம ஏற்றுக்கிறது இருக்கும். நடைமுறையில் பார்த்திங்கன்னா அது வேறு காரணமாக இருக்கும். கவுன்சிலிங்கிற வாய்தாவில் வந்து நீங்கள் அவங்கள போட்டு குழப்ப வேண்டியதில்லை. சில வயசானவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது என் பிள்ளைய சேர்த்து வைங்க, என் பிள்ளை வாழணும்பாங்க. ஒரு சிலர் இல்லைங்க என் பிள்ளைய பிரித்து விட்ருங்க, இந்த ஆள்கிட்டருந்து பிரித்து விட்ருங்க, இந்த பிள்ளைகிட்டருந்து பிரித்து விட்ருங்கம்பாங்க. இது வந்து அவங்க சொல்கிறத கேட்குறதா, இவங்க சொல்கிறத கேட்குறதா, சின்ன குழந்தைய அழுவாங்க. சின்ன குழந்தைய அழுகிறத பார்க்குறதா. அப்போ வழக்கறிஞராக வந்து பார்க்க வேண்டியது 2 விஷயம் தான். நீங்கள் இப்போ பெட்டிஷனர் சைடாக இருந்தாலும் சரி, ரெஸ்பாண்டன்ட் சைடாக இருந்தாலும் சரி, ஒரு 2 விஷயம் பார்க்கணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நல்லா வாழ்ந்துக்கிருந்தவங்க திடீர்னு பிரிகிறாங்கன்னா, ஒன்று அவங்க எதிர்பார்த்த தேவை வந்து இவரால் நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கலாம். இல்லைன்னா அந்த தேவையை இன்னொருத்தர் நிறைவேற்றிருக்கலாம். இதனால தான் பேசிக்காக பிரிவாங்க. இதுக்கு ஒரு சிம்பிளாக உதாரணம் சொல்லுவாங்க. நீ வந்து பிஸ்கட் போட்டு வளர்த்த நாய் உன்னையவே திருப்பி குலைக்குதுன்னா, வேறு யாரோ அதிகமாக பிஸ்கட் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வழக்கில் பேசுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தேவையை நிறைவேற்ற முடியல. அது வந்து அன்பாக இருக்கலாம், ஒரு காதலாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு விஷயம், எதிர்பார்த்த விஷயம் இவங்களால் ஃபில்ஃபில் பண்ண முடியாமல் இருக்கலாம். அதை வேற ஒருத்தர் ஃபில்ஃபில் பண்ணியிருக்கலாம். இதை வந்து நீங்கள் மைண்டில் தான் ஏற்றிக்கிட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக கவுன்சிலிங் கொடுத்து டயத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. அவங்க வந்து வழக்கறிஞரை மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க, இந்த ஆள் ரொம்ப பேசுகிறாரியான்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு தேவையான உங்கள் கவுன்சிலிங்கில் உங்கள் கிளைண்ட்டுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த தேவை அந்த பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சிக்கணும். அதை பிடிச்சாதான் ஃபேமிலி கோர்ட்டில் வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியும். கதையாக சொல்லிக்கிட்டு சினிமா ஸ்டோரியெலாம் சொல்லிக்கிருந்தீங்கன்னா வழக்கறிஞரை வந்து இம்மிடியேட்டாக மாற்றிடுவாங்க. அப்போ அந்த 2 பாயிண்ட்டு தான். இவங்க நல்லா வாழ்ந்துக்கிருந்தவங்க திடீர்னு பிரிகிறாங்கன்னா, ஏதோ ஒன்று எதிர்பார்த்த தேவை இவங்களால் நிறைவேற்ற முடியலை, அதை வேற ஒருத்தர் நிறைவேற்றிட்டாங்க. இதுதான். இதனால தான் பிரிவினைகள் அதிகமாக வரும். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்டை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டு நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டுகளை எடுத்து வச்சு அதை ஒரு பேசிக்கான கிரவுண்ட்ஸாக கொண்டு வந்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து இந்த அடல்ட்ரி, குரியல்ட்டி, ரெப்லசி, லாங் டைம் இல்னஸ்ஸு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ரொம்ப வந்து ஒரு ஹாரராக கொண்டு வந்து அந்த கிரவுண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஆர்டர் வாங்கி கொடுத்து உங்கள் கிளைண்ட்டுகளுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணும். இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் வே. இதை விட்டுட்டு நீங்கள் கவுன்சிலிங் வாய்தாவில் அவங்களையும் குழப்பி இருக்காளையும் குழப்பி விட்டிங்கன்னா உங்கள்கிட்ட நீங்கள் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்போ பேசிக்காக வந்து உங்கள் கிளைண்ட் வந்து உங்களை தேடி வராங்கன்னா இந்த டைவர்ஸ் கேஸுக்கு வரவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டில் வருவாங்க. எப்போ சார் முடியும்னே கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த டைம் சொல்லி கேரண்டி வரலாம் சொல்ல முடியாது. இந்த கவுன்சிலிங் வருதுங்க, அடுத்த கவுன்சிலிங் வருதுங்க, 3வது கவுன்சிலிங்கில் நம்ம பேசிடலாங்க. அந்த 2 கவுன்சிலிங்கில் அவங்க என்னமும் பேசிட்டு போகிறாங்க விட்டுருணும். ஆனால் மேக்ஸிமம் வரமாட்டாங்க. மியூச்சுவல் பண்ணுறவங்கன்னா வருவாங்க, வந்தாலும் சும்மா போயிடுவாங்க, யாரும் பேச மாட்டாங்க. கவுன்சிலராக உட்காந்துருக்கவங்க கூட பேசி பார்ப்பாங்க, அவங்க அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை என்னது? ஆர்டர் காப்பி. ஏன்னா எதிர்பார்த்த விஷயம் நிறைவேறலை, இம்மீடியட்டாக பாஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப டீப்பாக வழக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது கிடையாது. நன்றி, வணக்கம்.